இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? தமிழ் ஒளி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி. கூற்று 2, குருவிப்பட்டி என்ற நூலை எழுதியவர் முடியரசன். கூற்று 1 சரி, 2 தவறு. என குருவிப்பட்டி என்ற நூலை எழுதியவரும் தமிழ் ஒளி. பொறுத்துக. இலக்கண குறிப்பு: வெந்து வினையெச்சம், மூடுபனி வினைத்தொகை, ஆடுங்கிளை பெயரெச்சத்தொடர், வெறுங்கனவு பண்புத்தொகை. பொறுத்துக. சொல்லும் பொருளும்: நாளிகேரம் தென்னை, இரும்போந்து பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், காஞ்சி ஆற்று பூவரசு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது சரியானது. கூற்று 2, சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலி நீரோ என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையினை கூறுதல் எந்த துறையாகும்? முதுமொழி காஞ்சி துறையாகும். பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல் புறநானூறு. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றினிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கந்தர்வனின் இயற்பெயர் ராமலிங்கம். இது தவறானது. கூற்று 2, கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் சாசனம், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். கூற்று 2 சரியானது. பகுபதமாக உள்ள வினையடிகளை எவ்வாறு அழைப்பர்? கூட்டு வினை என்று அழைப்பர். கூட்டு வினைக்கு அடையாளமே அது பகுபதமாக இருக்கணும். நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் யார்? ஔவையார். அலையின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே. இறையன்பு. இது சரியானது. கூற்று 2, மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா. கிருஷ்ணன். ரெண்டும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா. அமரேசன். 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை? 18,900 லிட்டர் தண்ணீர் தேவை. ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? முல்லை நிலத்தில் தோன்றியது. நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை என்று காளைகளை பற்றி கூறும் நூல் கலித்தொகை. எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேலம். காளைப்போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவிலுள்ள எந்த அரண்மனையில் உள்ளது? கினோசஸ் அரண்மனையில் உள்ளது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையானது? 2000 ஆண்டுகள். பொறுத்துக. சொல்லும் பொருளும்: சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், குழியி ஒன்று கூடி. தோம் என்றால் குற்றம் என்று பொருள், கோட்டி என்றால் மன்றம் என்று பொருள். இதில் தோம் ரொம்ப முக்கியமானது. தோம் என்றால் குற்றம் என்று பொருள். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 நாட்கள் நடைபெறும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. இது சரியானது. கூற்று 2, பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை. இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம். இது ரெண்டுமே குழப்பக்கூடிய கேள்விகள். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன், ஏறுமீன் அப்படிங்கிற வேர்டு அது மணிமேகலை. பண்ண அரும் கலைதெறி அப்படின்னு அது கம்பராமாயணம். வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது வலிமிகும் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வல்லினம் மிகும் இடங்களை பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? ஆ ஏ என்ற சுற்றெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். இது சரியானது. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இதுவும் சரியானது.
வினைத்தொகையில் வல்லினம் மிகும். இது தவறானது. அந்த இந்த என்ற சுட்டு பொருள்களின் பின் வல்லினம் மிகும். இதுவும் சரியானது. தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் எது? காங்கேயம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. இது சரியானது. கூற்று 2 தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராச மாணிக்கனார். இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் வித்யானந்தம். தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் வித்யானந்தம். ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதனை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று குறிப்பிட்டுள்ளார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கடுவன் என்ற சொல் பலர்பாலினை குறிக்கும். கூற்று 2 மந்தி என்ற சொல்லானது பெண் பாலினை குறிக்கிறது. கூற்று 1 தவறானது. கடுவன் என்பது ஆண்பாலினை குறிக்கும். கூற்று 2 மந்தி என்ற சொல்லானது பெண்பாலினை குறிக்கும். இது சரியானது. கூற்று 1 தவறு, 2 சரி. பொறுத்துக. மரம், மானு, 1 ஒகடி, 100 100, நீ நீவு. அதாவது அந்த மரம், 1 100, நீ இது எல்லாமே தமிழ் சொற்கள். மானு, ஒகடி, 100, நீவு இது எல்லாமே தெலுங்கு மொழி சொற்கள். உலக தாய்மொழி நாள் எது? பிப்ரவரி 21. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 சிந்தாமணி என்ற சொல் அழகிய மணி என்பதனை குறிப்பிடுகிறது. இது தவறானது. கூற்று 2 தமிழ் விடு தூது குறிப்பிடும் முக்குணங்களில் தவறானது சத்துவம். இதுவும் தவறானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. முக்குணங்களில் சத்துவமும் உண்டு. ஆனால் இதில் சத்துவம் வராதுன்னு போட்டிருக்கு. அதனால் கூற்று 2 தவறானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. இது தவறானது. கூற்று 2 சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி, சிந்தாத மணி அப்படிங்கிற பொருளை வரும். அந்த த அப்படிங்கிறது கெட்டு வந்துள்ளது. அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுவும் சரியானது. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள பா வகை களி வெண்பா. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது. கூற்று 2 சாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது சாப்பிக் ஸ்டான்சா என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2 மற்றும் 1 இரண்டுமே சரியானது. ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை நாம் பெயரடை என்று அழைக்கின்றோம். பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை பெயரடை என்று அழைக்கின்றோம். பாடும் குயில் இது எவ்வகை தொடர்? தெரிநிலை பெயரச்ச தொடர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண். கூற்று 2 பெண்பால் வினைமுற்று விகுதி ஆள். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே என்ற பாடல் வரியை இயற்றியவர் தங்கப்பா. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். எதுகை, மோனை, இயைபு. எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது. மோனை என்றால் முதலாவது எழுத்து ஒன்றித்து வருவது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 10. இது தவறானது. கூற்று 2 நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். இது சரியானது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அதனால் ஜூன் 10 அப்படிங்கிறது தவறானது. கூற்று 1 தவறு, 2 சரி. ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? பரமசிவன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அகழி ஆகும். கூற்று 1 சரி. கூற்று 2 மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது.
சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. சரியானது. கூற்று 2 சாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது சாபிக் ஸ்டான்சா எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. 50வது கேள்வி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். கூற்று 2 தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். இது தவறானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அவ்வளோதான்.